ஸ்க்ரீன் ஷேர் பண்ணியிருக்கிறேன்னு எல்லாருக்கும் தெரியுதுன்னு நினைக்கிறேன். அதில் ஸ்லைட்ஸ்ல இருந்து தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ இன்றைக்கு நாங்கள் ஆவியின் கனி என்ற தலைப்பில் முதலாவது பாகத்துக்கு வந்திருக்கிறோம். அதாவது அறிமுகம். இன்றைய நாளில் ஆவியின் கனியை பற்றிய அறிமுகம் தான் நாங்கள் படிக்க போறோம். அது பிறகுதானே ஒவ்வொரு வாரத்துக்கு ஒன்றாக ஆவியின் கனியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களை நாங்கள் பார்த்து கொண்டு போக போறோம். ஸோ இன்னைக்கு அறிமுகத்துக்கு நாங்கள் தயாராகிற நேரத்துல இந்த மாதிரி மரங்கள் எங்கேயாவது யாராவது பார்த்துருக்கிறீங்களா? இப்போ நாங்கள் ஸ்க்ரீன்ல காட்டுறோம் பாருங்க. இந்த மாதிரி மரங்கள் யாராவது எங்கேயாவது பார்த்துருக்கிறீங்களா? எங்க இருக்குது இது? இது என்ன மரம்? தென்னை மரத்துல மாங்காய் இருக்கு, மாங்காய் மரத்துல தேங்காய் இருக்கு இல்லையா? இந்த மாதிரி மரங்கள் எங்கேயும் பார்க்க கிடைக்காது யாருக்கும். அப்படி பார்த்திருந்தா அது உலக அதிசயம். சரி, பரிசுத்த வேதாகமத்துல ஒரு வசனம் இருக்கு பாருங்க. மத்தேயு 7வது அதிகாரத்துல 16ல இருந்து 20 வரைக்கும். உங்களிடம் இந்த பைபிள் ஸ்டடிக்கு வரக்குள்ள நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஒரு வேதாகமம் இருக்கணும், குறிப்பு புத்தகம் இருக்கணும், பேனா ஒன்று இருக்கணும், எழுதி கொள்ளுங்க. பிறகு ரெக்கார்டிங் பார்த்து நான் எழுதி கொள்றேன்னு அப்படி இருக்காதீங்க. அது பிறகு பிறகு அப்ப செய்யாத காரியம் 6 மாசம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நீங்க பிறகு பார்த்து எழுதி கொள்ளலாம்னு வச்சீங்கன்னு சொன்னா அது ஒரு நாள் எழுதப்படாது, குவிஞ்சு கொண்டே இருக்கும். கடைசியில் எல்லாத்தையும் சேர்த்து எழுத முடியாது. ஏன்னா நாங்க ஒரு பாடம் வந்து 1 மணித்தியாலம் படிக்கிறோம். ஸோ இப்படியே சேர்ந்து சேர்ந்து போச்சுன்னா 10 சேர்த்து சொன்னா 10 மணித்தியாலம் ஆயிரும். பிறகு நீங்க அதை பார்க்கவே மாட்டீங்க. தோடி விட்டுரும். ஸோ அன்னன்னைக்கு படிக்கிறத அப்பப்ப சொல்லிக் கொடுக்கக்குள்ள எழுதி கொண்டீங்கன்னா இலகுவா இருக்கும். ஸோ உடனடியா ஒரு கடதாசி, ஒரு தாள், ஒரு பேனா, பரிசு இதாம எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஸோ மத்திய 7வது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்க. மத்திய 7வது அதிகாரத்துல 16ல இருந்து 20 வரைக்கும் நான் அந்த வசனங்கள் ஸ்கிரீன்ல போடுறேன். அது வரும். இப்ப மத்திய 7வது அதிகாரம் 16வது வசனத்துல அன்றைய இயேசு கிறிஸ்து சொல்றார், அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். முட்செடிகளில் திராட்சை பழங்களையும் முட்பூண்டுகளில் அத்தி பழங்களையும் பறிக்கிறார்களா? அப்ப அன்றைய இயேசு கிறிஸ்து ஒரு கேள்வி கேட்கிறார். முட்செடிகள்ல திராட்சை பழம் கிடைக்குமா? முட்பூண்டுகள்ல அத்தி பழம் கிடைக்குமா? இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பார்த்துருக்கீங்களா? இந்த மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்கா? இந்த மாதிரி இருக்க வாய்ப்பு இல்ல. இதெல்லாம் ஏஐல ஜென்ரேட் பண்ண இமேஜஸ். உண்மையில் இப்படி எல்லாம் இமேஜஸ் இல்ல. ஸோ இதுகள் வந்து இப்படி இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ இப்படி இருக்க கூடுமா என்றது தான் ஆண்டருடைய கேள்வி. தொடர்ந்து நாங்க வசனங்களை வாசிச்சா, அப்படியே நல்ல மரம் எல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும். நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். ஆதலால் அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். பாருங்க, இந்த வசனம் ஆரம்பிக்கக்குள்ள 16வது வசனத்திலையும் அந்த வரி இடம்பெறுது. அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். அந்த பகுதி முடியும் பொழுது 20வது வசனத்திலும் அதே சொற்றொடர் காணப்படுது. அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். அப்ப இந்த கனி அப்படி என்று சொல்றது வந்து அந்த தன்மை, அந்த மரத்தினுடைய தன்மையை எடுத்து காட்டுது. இந்த மரம் எப்படிப்பட்டது என்பதை தன்மையை எடுத்து காட்டுது. மைக் ஒன்னாகி மன்னிக்கணும் அதுக்கு. ஓகே, சரி. சோ அந்த கனி என்பது அவர்களுடைய அந்த மரத்தினுடைய தன்மையை எடுத்து காட்டுது. சோ இதுதான் எங்களுடைய மையக்கரு. இந்த ஆவியின் கனியை நாங்க படிக்கும் பொழுது எங்களுடைய மைய எண்ணம் வந்து இதுதான். இந்த கனி என்பது எங்களுடைய மனிதனுடைய அந்த குறிப்பிட்ட நபருடைய தன்மையை எடுத்து காட்டுகிறதா இருக்கிறது. சரி, இப்ப நாங்க அடுத்த ஸ்லைடுக்கு போனா அதுல படைப்பில் தேவ ஒழுங்கு. ஆண்டவருடைய படைப்பில் நாங்க பார்த்தா ஆண்டவர் 6 நாள் எடுத்துக்கொண்டார் உலகத்தை படைக்கிறதுக்கு. 7வது நாள் ஓய்ந்திருந்தாரு. அதிலும் முதலாவது நாள் என்று பார்த்தோம்னு சொன்னால், முதலாவது நாள் எங்களுக்கு தெரியும் அந்தகாரம் இருந்தது, இருள் இருந்தது. தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார். அப்பொழுது வெளிச்சம் உண்டாயிற்று. சோ ஆண்டவர் உலகத்தை படைக்கும் பொழுது முதல்ல உருவாக்கினது இருளில பிரதர் இருந்து. எக்ஸ்கியூஸ் மீ, சவுண்ட் கொஞ்சம் கேட்கவில்லை பிரதர். எக்ஸ்கியூஸ் மீ பிரதர், சவுண்டா கொஞ்சம் இந்த மழையால கவரேஜும் பிரச்சனையா இருக்கு. அப்படியா? கொஞ்சம் பொறுங்க. ஓ, எங்களோட எக்ஸ்கியூஸ் மீ. இல்ல பிரச்சனை இல்லை, பாப்போம். இப்ப கேக்குதா? இன்னும் அப்படித்தான் இருக்குதா? இப்ப கேக்குதா? ஓகே ஓகே பிரதர், கேக்குது. கேக்குதா? ஓகே ஓகே ஓகே. எல்லாருக்கும் ஓகே தானே இப்ப?
எல்லாருக்கும் கேட்குது ஆமா, தானே? ஓகே. ஓகே ஓகே. சரி. சோ ஆண்டவர் ஓகே. படைப்பின் ஒழுங்குல பார்க்கும் பொழுது முதலாவது நாள் இருளிலிருந்து வெளிச்சத்தை உண்டாக்கினார். இப்ப ஆண்டவருடைய படைப்பையும் மனிதனுடைய சிருஷ்டிப்பையும் மனிதனுடைய ரட்சிப்பையும் எடுத்து பார்த்தால், தேவனுடைய சிருஷ்டிப்பையும் மனிதனுடைய ரட்சிப்பையும் எடுத்து பார்த்தால் ரெண்டுக்கும் தொடர்பு இருக்கு. சோ ஆரம்பத்தில் எப்படி ஆண்டவர் இருளிலிருந்து வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னாரோ, அதே போல மனிதனுடைய ரட்சிப்பு ஆரம்பிக்கும் பொழுதும் இருளிலிருந்து வெளிச்சம் உண்டாகிறது தான் அது ஆரம்பிக்குது. அது தொடர்பாக 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 6வது வசனத்திற்கு வாசிச்சோம் என்று சொன்னா எல்லாம் வேதத்தில் திருப்பிக் கொள்ளுங்க. ஸ்கிரீன்லயும் போடுறேன் வசனத்தை. 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 6வது வசனம் திருப்பி பார்த்தீங்கன்னு சொன்னா, இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களை பிரகாசித்தார். எப்படி ஆரம்பத்துல சிருஷ்டிப்பை ஆண்டவர் சிருஷ்டிக்கும் பொழுது இருளிலிருந்து வெளிச்சம் உண்டாக கடவுள்னு சொன்னாலும், அதே போல எங்களுடைய ரட்சிப்பு ஆரம்பிப்பதும் இருளிலே தேவனை அறியாமல் இருந்த எங்கள் இருதயங்களிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவாகிய அந்த ஒளியை தோன்ற பண்ணினார். சோ எங்களுடைய ரட்சிப்பு ஆரம்பிப்பது அதிலிருந்து தான். சோ மறுபடியும் நாங்க அந்த ஸ்லைடுக்கு போயிட்டு பார்த்தா, அது முதலாவது நாள், ஆண்டவர் படைப்பின் தேவ ஒழுங்கில முதலாவது நாள். 2வது நாள் என்ன நடந்தது? 2வது நாள் என்ன நடந்தது? தேவன் தண்ணீரிலிருந்து தண்ணீரை பிரிச்சார். உலகம் முழுவதும் தண்ணீரினால் நிரம்பி இருந்தது, பூமி முழுவதும் தண்ணீரால் சூழப்பட்டிருந்தது. அந்த தண்ணீரிலிருந்து தண்ணீரை பிரித்தார். அதே மாதிரி தான் எங்களையும் ஆண்டவர் ஜனங்கள்ல இருந்து, நாங்கள் இந்த உலகத்தின் மக்களை போலத்தான் வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிறகு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அறிகிற அறிவாகிய ஒளி எங்களுடைய இருதயங்களுக்குள் வந்ததுக்கு பிறகு எங்களை என்ன பண்றாரு? எங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரிச்சு எடுக்கிறார். நாங்க மற்ற ஜனங்களை விட வேறுபட்டவர்கள், மாறுபட்டவர்கள், வித்தியாசமானவர்கள், நாங்க பரலோகத்துக்குரியவர்கள். அப்ப வானத்துக்கு மேலே இருந்த ஜலம், வானத்துக்கு கீழே இருந்த ஜலம் என்று ஆண்டவர் 2ஆ பிரிக்கிறாரு. சோ எங்களை ஜலத்திலிருந்து ஜலத்தை பிரிப்பது போல ஜனத்திலிருந்து ஜனங்களை பிரித்து தான் ஆண்டவர் எங்களை தேவனுடைய பிள்ளைகளாக ஆக்கி இருக்கிறார். சோ அது தொடர்பாக ஒரு வசனம் பார்ப்போமா இருந்தால், யோவான் 15வது அதிகாரம் 19வது வசனம். யோவான் 15வது அதிகாரம் 19வது வசனத்தை பாருங்க. எல்லாரும் நான் என்னோட கூட இருக்கீங்கன்னு நம்புறேன், எல்லாரும் வேதத்தை திருப்புறீங்கன்னு நம்புறேன். ஒருவேளை உங்களோட கையில பைபிள் இல்லாட்டி பரவாயில்ல, நான் ஸ்கிரீன்ல ஷேர் பண்றதை பார்த்துக்கொள்ளலாம். முடிஞ்ச அளவு வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்க, நோட்ஸ் எழுதி கொள்ளுங்க. யோவான் 15வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னு சொன்னா 19வது வசனத்துல, நீங்கள் உலகத்தாரா இருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும். இங்க கவனிங்க, நீங்கள் உலகத்தாரா இராதபடியினாலும் நான் உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடியினாலும் உங்களை பகைக்கிறது. அப்ப ஆண்டவர் எங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டார். எப்படி ஜலத்திலிருந்து ஜலத்தை பிரித்தாரோ அதே போல ஜனத்திலிருந்து ஜனத்தை பிரித்து இருக்கிறார். ரசிக்கப்பட்டவர்களுக்கும் ரசிக்கப்படாதவர்களுக்கும் வித்தியாசம் உண்டு. ஆகவே ஆண்டவர் படைப்பின் ஒழுங்கில் நாங்க பார்த்தோம்னு முதலில் இருளில் இருந்த ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொல்லப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அறிகிற அறிவாகிய அந்த ஒளி எங்களுடைய இருதயத்துக்குள் வருகிறது. அதுக்கு பிறகு ஆண்டவர் எங்களை உலகத்தை விட்டு பிரித்து வேறுபட்ட ஜனங்களாக மாற்றுகிறார். அது தேவனுடைய சிருஷ்டிப்பின் 2வது நாள். 3ஆம் நாளுக்குள்ள நாங்க போய் பார்த்தால் என்ன நடந்தது? ஆண்டவர் படைப்பிலே 3ஆம் நாள் என்ன நடந்தது? 3ஆம் நாள் அந்த பூமியின் மீது எஞ்சி இருந்த ஜலத்தையும் ஒரு புறம் வர சொல்லி மறுபக்கம் நிலம் காணப்படும்படியாக செய்து, அந்த நிலத்திலே ஆண்டவர் கனி தரும் மரங்கள், சகலவித தாவர வகைகள், பூண்டுகள், புல் உட்பட சகல கனி தரும் மரங்களையும் ஆண்டவர் படைக்கின்றார். சோ ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் வளர்ச்சி இப்படியாகத்தான் இருக்கு. முதல்ல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தேவன் யாருன்னு தெரியாமல் அந்த காலத்தில் இருளிலே இருந்தோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அறிகிற ஒளி எங்களுக்குள்ள வந்தது. ஆண்டவர் எங்களை உலகத்தை விட்டு பிரித்து தனியே வைத்திருக்கிறார். நாங்கள் இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய ஜனங்கள், தேவனுடைய குடும்பத்துக்கு சொந்தமானவர்கள். அவராக மற்ற ஜனங்களை விட மாறுபட்டவர்கள், சபை என்று அழைக்கப்படுகிறோம். அப்படிப்பட்ட எங்களுடைய வாழ்க்கையில 3ஆவதா நடக்க வேண்டியது இந்த கனி தரும் மரங்கள் தோன்றப்பட வேண்டும், அதாவது கனி காணப்பட வேண்டும். அதே யோவான் 15வது அதிகாரத்துல 5வது வசனத்துக்கு ஒரு திருப்பி பார்த்தோம்னு சொன்னால், யோவான் 15வது அதிகாரத்துல 5வது வசனத்துக்கு திருப்பி பார்த்தோம்னு சொன்னால்,
ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நானே திராட்சை செடி. இப்ப இதுல தமிழ் தர்க்கம் பண்ணலாம, இது தமிழ் மொழிபெயர்ப்புல தவறா இல்லாட்டி எப்படி தானு சொல்லி திராட்சையை நாங்க கொடி என்று தான் சொல்லுவோம், செடி என்று சொல்ல மாட்டோம். சில புதிய மொழிபெயர்ப்புகள் நினைக்கிறேன் கொடிகள் வருது, கிளைகள் என்று வருது, அது பிரச்சனை இல்லை, நாங்க புரிஞ்சு கொள்ளலாம் இதுல என்ன ஐடியா வருதுன்னு சொல்லிக் கொள்ளலாம். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. சோ அடுத்தபடியா மனிதனுடைய ரட்சிக்கப்பட்ட ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டியது, நாங்கள் கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்கும் பொழுது, கிறிஸ்துவ வாழ்க்கை வாழும் பொழுது எங்களுடைய வாழ்க்கையிலே கனி காணப்பட வேண்டும். நாங்கள் கனி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். சோ ஆண்டவர் தேவனுடைய படைப்பின் ஒழுங்கில் நாங்க பார்த்தா, முதல் 3 நாட்கள் எடுத்து பார்த்தா அதுதான் நடந்தது. அதே மாதிரி தான் ரட்சிப்பின் ஒழுங்கிலும் கூட, படைப்பில் ஒழுங்கில் எப்படி ஆண்டவர் கிரியை செய்தாலோ அதே போலத்தான் ரட்சிப்பின் ஒழுங்கிலும் ஒரு விசுவாசியின் வாழ்க்கையில அது நடக்குது. ஆகவே நாங்க இப்பொழுது ஆவியின் கனி என்று நாங்க படிக்கிறது இந்த 3ஆம் நாளுக்குரிய 3ஆம் கட்டத்துக்குரிய சில விடயங்களை தான் நாங்க இப்பொழுது இந்த ஆவியின் கனி என்ற தலைப்புல பார்த்து கொள்ள போகிறோம். யாருக்காவது ஏதாவது கேள்வி இருந்தா கேட்கலாம். சரி, கேள்விகள் எதுவும் இல்லாட்டி நாங்க அடுத்த ஸ்லைடுக்கு போகலாம். அடுத்தது என்னன்னு சொன்னீங்கன்னா, விசுவாசியின் கனி வகைகள். இப்ப நாங்க விசுவாசி கனி கொடுக்கணும்னு பார்த்தாச்சு. அப்படி ஒரு விசுவாசியில் காணப்பட வேண்டிய கனி வகைகள் எவைகள்? எவைகள் என்பதும் தமிழ் தவறு, எவை என்று மட்டும் தான் கேட்க வேண்டும். சரி, எவை என்பதே ஒரு பன்மை சொல் தானே. சரி, ஓகே. ஸோ கனி வகைகள். ஓகே பிரதர், தேங்க்யூ. ஓகே, கனி வகைகள், விசுவாசின் வாழ்க்கையில் காணப்பட வேண்டிய கனி வகைகள் எவை? அதுல பரிசுத்த வேதாந்தத்தை பார்த்தா பல்வேறு விதமான பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. பல்வேறு விதமான பெயர்களில் கனி வகைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுல சிலதுகள் நான் இங்க ஸ்லைட்ல போட்டிருக்கிறேன், பாருங்க. முதலாவது, யோவான் ஸ்நானகன் சொன்னாரு மத்தேயு 3ஆவது அதிகாரம் 8வது வசனத்துல, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகள் கொடுங்க. நீங்க மனம் திரும்பி ரட்சிப்பு விசுவாச வாழ்க்கை ஆரம்பிக்கிறதே மனம் திரும்புதலோட தான். சோ நீங்க மனம் திரும்பிட்டீங்கன்னு சொன்னால் அந்த மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி கொடுக்கணும். நீங்களோட வாழ்க்கையை பார்த்தா நீங்க மனம் திரும்பிட்டீங்க அப்படிங்கிறது தெரியணும். உதாரணமா லேகியோன், எங்களுக்கு தெரியும் லேகியோன் என்று ஒரு விசுவாச பிரித்த ஒரு மனிதனுடைய கதை மார்க்கு 5வது அதிகாரத்துல இருக்கு. அவனுடைய இயேசு கிறிஸ்துவை சந்திப்பதற்கு முன்பதாக, அவனுடைய இயேசு கிறிஸ்து அந்த மனிதனை குணப்படுத்துக்கு முன்பதாக அவன் எப்படி இருந்தான்? யாராலும் கட்டப்பட முடியாமல், விலங்குகளால் கட்டப்பட முடியாமல், வஸ்திரங்களை உரித்து கொண்டு அப்படித்தான் இருந்தான். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவனை குணப்படுத்திய பிறகு அவனுடைய வாழ்க்கையில் எப்படி இருந்தது? அவன் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து இருக்கிறதை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள் ஜனங்கள். சோ அவனுடைய வாழ்க்கையில தெளிவான அந்த மாற்றம் காணப்பட்டது. கெட்டகுமாரனுடைய வாழ்க்கையில இருக்கலாம். அப்படி பல உதாரணங்கள். யாரு, நம்மட சகையுள்ள வாழ்க்கையில எடுத்து பார்த்தா அவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சந்திக்கிறதுக்கு முன்பதாக அநியாயமா மற்றவர்களிடத்துல பணம் வசூலிக்கிறவனா இருந்தான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சந்தித்ததுக்கு பிறகு தன்னிடம் இருந்ததில் 4 மற்றவர்களுக்கு திருப்பி கொடுக்கிறான் இல்லையா? சோ தன்னுடைய ஆசிரியர் பாதியே இல்லாதவர்களுக்கு கொடுக்கிறான். சோ அவனுடைய வாழ்க்கையில அந்த மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியை அவன் காண்பிக்கிறான். சோ விசுவாசியின் வாழ்க்கையில் காணப்பட வேண்டிய முதலாவது வகையான கனி தான் மனம் திரும்புதலுக்கு. நான் மனம் திரும்பிட்டேன் அப்படிங்கிறது வெளியில மற்றவங்களுக்கு தெரியும் விதத்தில் நான் நடந்து கொள்ள வேண்டும். அது மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி காணப்பட வேண்டும். அடுத்து பிலிப்பியர் 1வது அதிகாரத்தில் 10வது வசனத்திலும், யாக்கோபு 3வது அதிகாரம் 18வது வசனத்திலும் இருக்குது நீதியின் கனி. நீதி, அதாவது நீதியின் கனின்னு சொன்னா சரியானதை செய்யறது, நேர்மையா இருக்கிறது. சரியானது செய்யறது, நேர்மையா இருக்கிறது, அதுதான் நீதியின் கனிகள். அது தவிர சகலவித நற்கிரியைகளும் ஆகிய கனிகள் அப்படின்னு கொலோசியர் 1வது அதிகாரம் 10வது வசனத்துல இருக்கு. சகல விதமான நற்கிரியைகள், ஒருவன் நன்மை செய்த அறிந்திருந்தும் அது செய்யாத போனால் அது அவனுக்கு பாவமாகும், யாக்கோபு சொல்றாரு இல்லையா? சோ அந்த மாதிரி நாம் சகலவித நற்கிரியைகளும் ஆகிய கனி, எங்களுடைய நற்கிரியைகளை பார்த்து ஜனங்கள் பரலோகத்தில் இருக்க பிதாவை மகிமைப்படுத்துவார்கள் அப்படின்னு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சொல்லி இருக்கிறார். அப்ப நாங்கள் இயேசு கிறிஸ்து, தேவன் நம்மை ஏற்றுக்கொள்வது நற்கிரியைகளினால் அல்ல. நாங்க நல்லது செய்தால் தேவன் எங்களை ஏற்றுக்கொள்வார் அப்படிங்கிறது இல்லை. ஆனால் தேவன் எங்களை ஏற்கனவே ஏற்றுக்கொண்டிருக்கிறார். நாங்கள் விசுவாசிகள் ஆகிவிட்டோம். இருளிலிருந்த ஜனங்கள் நாங்கள் இப்படி வெளிச்சத்துக்குள் வந்து இருக்கிறோம். இனி நாங்கள் நற்கிரியைகளில் ஈடுபட வேண்டும். இனி நாங்கள் நல்லது செய்ய வேண்டும். சோ சகல விதமான நற்கிரியைகள் எங்களுடைய
எங்களிடம் இருக்கிற இயலுமைக்கு ஏற்ற விதத்தில், எங்களுக்கு இருக்கும் உடைமைகளுக்கு ஏற்ற விதத்தில் எங்களால் இயன்ற அளவு நற்கிரியைகள் நாங்கள் செய்ய வேண்டும். பரிசுத்த என்ன சொல்லுவது, ஒருவன் தனக்கு இல்லாததின் படி அல்ல இருக்கிறதின் படி கொடுக்க கடவன். சோ அந்த மாதிரி சகல விதமான நற்கிரியைகளும் ஆகிய கனிகள் ஒரு விசுவாசியின் வாழ்க்கையில் காணப்பட வேண்டும். ரோமர் 6:22 பலன் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. பரிசுத்தம் எனும் பலன் என்று. பலன் கனி ரெண்டுமே கிட்டத்தட்ட கிட்ட போறதுதான். நீங்க வேற்று மொழிகளில் உள்ள மொழிபெயர்ப்புகள்ல ஆங்கிலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் ரெண்டு தான் இருக்கு. சோ பரிசுத்தம் எனும் கனி, நம்ம பரிசுத்தமாய் வாழ்வது. இப்ப நீதியின் கனிக்கும் பரிசுத்த கனிக்கும் வித்தியாசம் இருக்கு. நீதியின் கனி என்றால் நேர்மையா மட்டும் இருக்கு, நேர்மையா இருக்கிறது, சரியானது செய்யுது. பரிசுத்தம்னு சொன்னா தவறானது செய்யாமல் இருக்கிறதும் அதுக்குள்ள சேரும். நீதியின் கனிகள் என்று சொன்னால் சரியானது செய்யறது நீதியின் கனிகள், தவறானது செய்யாமல் இருக்கிறதையும் சேர்த்து பார்க்கும் பொழுது அது பரிசுத்தம் எனும் கனிக்குள்ள அடங்குது. சோ பரிசுத்தம் எனும் கனியை பற்றி ரோமர் 6:22 சொல்லப்படுது. அதே போல எபிரேயர் 13:15 ஸ்தோத்திர பலி எனும் உதடுகளின் கனி, உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி என்று சொல்லப்படுது. அப்ப நாம் எப்பொழுதும் எங்களுடைய வாயிலிருந்து தேவனை துதிக்கிற வார்த்தைகள் வர வேண்டும் இல்லையா? எப்பொழுதுமே தேவனை துதிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள் என்றுதான் தெசலோனிக்கேயருக்கு பவுல் எழுதுறாரு. ஸ்தோத்திர பலி எனும் உதடுகளின் கனி. ரோமர் 1:13 16 எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவதை ஒரு கனியாக பலனாக பவுல் அவர்கள் அங்கே பயன்படுத்துகிறார். ஆத்தும ஆதாயத்தை கனி கொடுத்தல் என்ற ரீதியில் பவுல் அவர்கள் அப்போஸ்தலனாகிய பவுல் அவர்கள் அந்த இடத்துல அந்த சொற்பிரயோகத்தை பயன்படுத்துறாரு. சோ ஆத்தும ஆதாயம் செய்வது விசுவாசியின் வாழ்க்கையில் காணப்பட வேண்டிய இன்னும் ஒரு விதமான கனி. ஏழாவதா தான் நான் சேர்த்திருக்கிறேன் ஆவியின் கனி. என்ன இது ஏழாவது நான் சேர்த்திருக்கிறது காரணம், அப்ப இந்த படிப்பிக்கிற ஃப்ளோவுக்கு இந்த ஒழுங்குக்கு அது இலகுவா இருக்கும். ஸோ ஏழாவதா அது கொண்டு வந்துட்டு அதுல இருந்து நான் கண்டினியூ பண்ணலாம், அதுல இருந்து தொடர்ச்சியா கொண்டு போகலாம்ன்றதுக்காக நான் ஏழாவதா வச்சிருக்கிறேன். இந்த வரிசைகள் எதுக்கும் இது இந்த வரிசையில தான் இருக்க வேணும் என்ற அவசியம் இல்லை. இது விளக்கப்படுத்துறதுக்கு இலகுவா இருக்கும்ன்றதுக்காக நான் இந்த வரிசையில் அடுக்கி இருக்கிறேன். நீங்க இதை உங்களுக்கு விருப்பமான வரிசையில வைத்துக் கொள்ளலாம். இதை தவிர இன்னும் சில கனிகளையும் கூட நீங்க பரிசுத்த வேதாந்தத்துல தேடிக்கொள்ளலாம். சோ விசுவாசியின் வாழ்க்கையில் காணப்பட வேண்டிய கனி வகைகள் அப்படின்னு பார்த்தா மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி இருக்க வேணும், நீதியின் கனி நேர்மையா நடந்து கொள்ள வேணும், சகலவித நற்கிரியைகள் என்ன எல்லாம் உங்களுக்கு நல்லது செய்ய முடியுமோ அது எல்லாத்தையும் நீங்க செய்ய வேணும், பரிசுத்தமாய் வாழ வேண்டும். அந்த பரிசுத்தம் என்னும் கனி, தேவனை எப்பொழுதும் ஸ்தோத்திரிக்கிறவர்களாக ஸ்தோத்திர பலி எனும் உதடுகளின் கனி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த வேண்டும், அதே போல ஆவியின் கனி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். எங்களுடைய தலைப்பு இந்த தொடருக்குள்ள தலைப்பு வந்து ஆவியின் கனி. சோ அதை பத்தி தான் நாங்க படிக்கிறோம். இது எல்லாத்தையும் சேர்த்து ரோமர் 7:4 ஒரு சொற்றொடர் காணப்படுது. இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த எல்லா கனி வகைகளையும் சேர்த்து நான் சொன்னால் ஒரு பெயர்ல அழைத்தால் தேவனுக்கென்று கொடுக்கும் கனி, தேவனுக்கென்று கனி கொடுக்கும் படி என்று ரோமர் 7:4 சொல்லப்படுது. சோ இது பொதுவாக நாம் சொல்லக்கூடிய தேவனுக்கென்று கனி கொடுத்தல் என்றால் இந்த 7 கனிகள் அதுல அடங்கும். இது கனி வகைகள், இது கனி வகைகள். ஆனா இப்ப எங்களுடைய தலைப்பு முக்கிய நோக்கம் என்னது? ஆவியின் கனி. எங்களுடைய முக்கிய நோக்கம் வந்து ஆவியின் கனி. சோ ஆவியின் கனி என்று பார்க்கும் பொழுது முதலாவது நாங்க ஆவியானவரை பத்தி தெரிஞ்சு கொள்ள வேண்டும். ஆவியின் கனி கொடுப்பதற்கு ஆவி இல்லாமல் கனி கொடுக்க முடியாது. ஆவியின் கனி கொடுப்பதற்கு ஆவி இல்லாமல் கனி கொடுக்க முடியாது. அப்ப பரிசுத்த வேதாகமும் மிக தெளிவா சொல்லுது, பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளே ஒரு மனிதன் ரட்சிக்கப்படும் பொழுது அவனுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் வருகிறார், அவனுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விசுவாசிக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் அப்படிங்கிறது மிக தெளிவா சொல்லுது. எங்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இல்லாட்டி எங்களால ஆவியின் கனி கொடுக்க முடியாது. சோ முதலாவது நாங்க புரிந்து கொள்ள வேண்டும் நமக்குள் வாசம் செய்யும் ஆவியானவரை பற்றி. அது தொடர்பாக 3 வசனங்கள் நான் இங்க வச்சிருக்கிறேன் பாருங்க. 1 கொரிந்தியர் 6:19 எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச வசனம். இந்த வசனத்தை பார்த்த உடனே உங்களுக்கு தெரியும் இது என்ன சொல்லுது என்று சொல்லி. 1 கொரிந்தியர் 6 ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். பைபிள் வசனத்துக்கு 19 உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயம் என்று நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா? அப்ப எங்களுடைய சரீரமானது எப்படி இருக்கிறது? நாம் தேவனாலே பெற்ற எங்களில் தங்கி இருக்கிற பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயம்.
எங்களுடைய சரீரம் ரட்சிக்கப்பட்ட விசுவாசி ஒவ்வொருத்தருக்குள்ளும் பரிசுத்த ஆவியானவர் வருகிறார். ஆவியானுடைய சரீரம் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறது. அது தேவனாலே நாம் பெற்றிருக்கிறோம். அந்த பரிசுத்த ஆவியானவர் எங்களுடைய சரீரத்துக்குள்ளே எங்களுக்குள்ளே தங்கி இருக்கிறார். சோ எங்களுக்குள்ளே வாசம் பண்ணும் ஆவியானவர். சோ 2வது வசனம் எல்லாம் எழுதி கொண்டீங்க நம்புறேன். முதலாவது 1 கொரிந்தியர் 6:19. 2வது வசனம் ரோமர் 8:9. ரோமர் 8:9. மறுபடியும் நான் பைபிள் திருப்புறேன் பாருங்க. ரோமர் 8:9. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. அப்படின்னு சொன்னா கிறிஸ்துவன் என்று சொன்னா அவனுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் என்றுதான் அர்த்தம். சோ கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. கிறிஸ்துவன் என்று சொன்னால் அவருடையவர் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் அவருக்குள் இருக்கிறார். சோ தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றது முக்கியம். சோ பரிசுத்த ஆவியானவர் ஒரு கிறிஸ்தவனுக்குள் வாசம் பண்ணுகிறார். ரட்சிக்கப்படும் பொழுதே அவர் உள்ளே வருகிறார் என்பது உறுதிப்படுத்தப்படுகிறது. இன்னும் ஒரு வசனம் நாங்க பார்ப்போம் நமக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவர் பற்றி. யோவான் 14வது அதிகாரம் 17வது வசனம். யோவான் 14வது அதிகாரம் 17வது வசனம். மறுபடியும் வேதத்துக்கு நான் திருப்புறேன். யோவான் 14:17. உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். சோ பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். உங்களுடனே வாசம் பண்ணி உங்கள் உள்ளே இருக்கிறார். சோ பரிசுத்த ஆவியானவர் விசுவாசிக்குள்ளே இருக்கிறார். அதனாலதான் ஆவியின் கனி நாம் கொடுக்கக்கூடியவர்களா இருக்கிறோம். எங்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இல்லை என்று சொன்னால் எங்களால் ஆவியின் கனி கொடுக்க முடியாது. நாங்க மாம்சத்துக்குரியவர்களா இருப்போம். எங்களால் ஆவியின் கனி கொடுக்க முடியாது. சோ ஆவியின் கனி கொடுக்க வேண்டியவர்களாய் நாம் இருப்போமா இருந்தால் அது அத்தியாவசியமானது தான் பரிசுத்த ஆவியானவர். ஆவியானவர் இல்லாமல் ஆவியின் கனி கொடுக்க முடியாது இல்லையா? சோ மாங்காய் மரத்திலிருந்து தேங்காய் வராது, தென்னை மரத்திலிருந்து மாங்காய் வராது இல்லையா? முதல்ல காட்டின படம் தானே. மாங்காய் வர வேண்டிய மரத்துல மாங்காய் தான் வரும், தேங்காய் வராது. தேங்காய் வர வேண்டிய மரத்துல தேங்காய் தான் வரும், மாங்காய் வராது. சோ அந்த மாதிரி தான் எங்களுக்குள்ள பரிசுத்தாவி இருந்தா தான் ஆவியின் கனியை கொடுக்கலாமே தவிர ஆவியானவர் இல்லைன்னு சொன்னால் மாம்சத்தினால் ஆவியின் கனி கொடுக்க முடியாது. சோ ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு மட்டுமே உரித்தானது ஆவியின் கனி. சோ ரட்சிக்கப்பட்டவர்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் என்பதை நாம் உறுதிப்படுத்திக்கொண்டு ரட்சிக்கப்படும் அந்த நாளிலேயே பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள் வருகிறார். அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். சரியா? சோ ஒரு ரட்சிக்கப்படும் பொழுதே பரிசுத்த ஆவியானவர் உள்ளே வருகிறார். சோ நமக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார். சோ இந்த ஆவியின் கனியில் ஆவியை பத்தி பார்த்துட்டோம். இப்ப நாங்க கனியை பத்தி பார்க்க வேண்டும். கனியை பத்தி பார்க்க வேண்டும். இந்த கனியை பத்தி பார்க்கறதுக்கு முன்னுக்கு ஒரு 3 சொல் நான் இப்ப திரையில போட்டிருக்கிறேன். 3 சொல் உங்களுக்கு திரையில போட்டிருக்கிறேன். உங்களுக்கு என்ன தோணுது? இந்த 3 சொல்லும் ஒரே அர்த்தமுடைய சொல், ஒரே விடயத்தை குறிக்கிற சொல் என்று நினைக்கிறீர்களா? அல்ல 3 சொற்களுக்கும் வித்தியாசம் இருக்கு அப்படிங்கிறது நினைக்கிறீங்களா? சோ என்னுடைய கருத்தின்படி இந்த 3 சொற்களுக்கும் ஒன்றுக்கொன்று சமனானவை அல்ல. ஒன்றுக்கொன்று சமனானவை அல்ல, வித்தியாசங்கள் இருக்கு. அது எப்படிப்பட்ட வித்தியாசங்கள் அப்படிங்கறத நான் கொஞ்சம் விளக்கப்படுத்துறேன். மிக முக்கியமான அடிப்படையிலான சில 5 விஷயங்களை வச்சு நான் விளக்கப்படுத்துறேன். கிரியைனா என்ன, வரம்னா என்ன, கனி கொடுத்தல் கனினா என்ன அப்படிங்கறத நான் எளிமையா ஒரு 5 முக்கியமான விடயங்களை வச்சு நான் சொல்றேன். கிரியைன்றது நம்முடைய முயற்சி, நம்முடைய முயற்சியால் நாம் செய்கிறது தான் கிரியை, நம்முடைய பிரயாசம், அதுதான் கிரியை. வரம் அப்படிங்கிறது பரிசுத்த ஆவியினால் எங்களுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு ஆற்றல், ஒரு இயலுமை, வரம். கனி என்பதும் கூட பரிசுத்த ஆவியான அந்த ஆவியின் கனியை பற்றி தான் நாங்க படிக்கிறோம். சோ இங்க கனி என்றதும் கூட நாங்க பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு தருகிற விடயம். கிரியை என்பது எங்களுடைய முயற்சியினால் எங்களுடைய பிரயாசத்தினால் நாங்கள் செய்வது, எங்களுடைய முயற்சியினால் செய்வது. வரம் என்பதும் கனி என்பதும் பரிசுத்த ஆவியின் மூலமாக எங்களுக்கு வருகிறது.
வரம் என்பது பரிசுத்த ஆவியினால் எங்களுக்கு கிடைப்பது, நாம் அதை பயன்படுத்துவது. கனி என்பது பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மூலமாக வெளிப்படுத்துவது. அதே மாதிரி இன்னும் ஒரு விளக்கப்படுத்தினா, கிரியை என்பது செயல், நாம் செய்யும் செயல். வரம் நமது ஊழியத்துக்காக, நாம் ஊழியம் செய்வதற்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பது வரம். கனி என்பது எங்களுடைய குணம், அது நாம் நினைத்து செய்வதல்ல, இது என்னுடைய குணம். இந்த ஆவியின் கனி என்று சொல்லும் பொழுது அது என்னுடைய குணத்தை தெரிவிக்கிறதாய் இருக்கிறது. ஏற்கனவே நான் சொன்னதுபடி கிரியை என்பது நாம் செய்பவை, அது நம்முடைய செயல், நாம் செய்பவை. வரம் என்பது எங்களுக்கு கொடுக்கப்படுறது நம்மால் செய்யக்கூடியவை. ஆண்டவர் எங்களுக்கு கொடுக்கிற வரத்தை கொண்டு நாம் என்னத்தை செய்யலாம். அது எப்படிப்பட்ட ஒவ்வொருத்தரும் என்ன மாதிரி ஊழியத்துக்காக அதை பயன்படுத்தலாம் என்றது தான் செய்யக்கூடியது. கிரியை என்பது நாம் செய்வது, வரம் என்பது நாம் செய்யக்கூடியது. கனி என்பது நாம் யார் அப்படிங்கறது எடுத்து காட்டுவது. கனி என்பது எங்களுடைய குணம், அது நாம் யார் அப்படிங்கறத எடுத்து காட்டுது. நபருக்கு நபர் எடுத்து பார்த்தால் கிரியை வித்தியாசம் உண்டு. ஒரு நபருக்கு நபர், ஒரு விசுவாசிக்கும் இன்னொரு விசுவாசிக்கும் இடையில அவர் செய்கின்ற கிரியையில, அவருடைய முயற்சியில், அவருடைய செயல்ல வித்தியாசங்கள் உண்டு. ஒவ்வொரு விசுவாசிக்கும் கிடைக்கக்கூடிய வரத்தில வித்தியாசங்கள் உண்டு. 1 கொரிந்தியர் 12வது அதிகாரத்திலும் எபேசியர் 4வது அதிகாரத்திலும் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கக்கூடிய வரங்களுடைய பட்டியல் இருக்கு. சோ அது ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசம், ஒருவருக்கு ஒருவர் வித்தியாசம், விசுவாசி வித்தியாசம். ஆனா இந்த ஆவியின் கனி என்று பார்த்தோமா இருந்தால் அது அனைத்தும் அனைவருக்கும் உரியது. அந்த அனைத்தும் அனைவருக்கும், அதை பத்தி நான் இன்னொரு ஸ்லைடு வச்சிருக்கிறேன். அனைத்தும் அனைவருக்கும், அனைத்தும் அனைவரும், எல்லாரிடமும் அது இருக்க வேண்டும். அது கனியில் இருக்கக்கூடிய அத்தனை விடயங்களும் இருக்க வேண்டும். அதை பத்தி நான் இன்னொரு ஸ்லைட்ல வச்சிருக்கிறேன், அது கொஞ்சம் விளக்கப்படுத்துறேன். ஸோ கிரியை என்பது நபருக்கு நபர் வித்தியாசப்படலாம், வரம் நபருக்கு நபர் வித்தியாசப்படலாம். ஆனா இந்த ஆவியின் கனி என்பது, அந்த ஆவியின் கனி மொத்தமும் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்க வேண்டும், அனைத்தும் அனைவரும். அதே மாதிரி ஆபத்து, இந்த 3 விடயங்களிலும் வரக்கூடிய ஆபத்து என்று பார்த்தால், நாம் கிரியை மட்டும் செய்து கொண்டிருக்கிறவர்களா இருக்கலாம். அந்த கிரியை வெவ்வேறு உள்நோக்கங்களை கொண்டு நாம் செய்கிற கிரியைகளா இருக்கலாம். அது அப்பொழுது ஜீவனை கொண்டு வராத கிரியையாக மாறிவிடலாம். அது செத்த கிரியை என்று மாறிவிடலாம். நாங்கள் கிரியையை மட்டும் செய்து எங்களை நோக்கமாய் கொண்டு செயற்பட்டு கொண்டிருப்பதை மட்டும் எங்களை நோக்கமாய் இருந்தால் அது செத்த கிரியையாக போய்விடும். மற்றவர்களுக்கு, இன்னொருவருக்கு ஜீவனை கொண்டு வர முடியாத கிரியையாக மாறிவிடும். மத சடங்காக நாம் பின்பற்றுவோமா இருந்தால், ஒரு சட்ட திட்டமாக நாம் ஒரு செயலை செய்வதை பின்பற்றுவோமா இருந்தால் அது ஜீவனை கொண்டு வராது, அது ஒரு செத்த கிரியையாக மாறிவிடும். அதே போல கிரியையில் இருக்கக்கூடிய இன்னொரு ஆபத்து தான், அது பெருமையை எங்களுக்குள்ளே உண்டு பண்ணலாம். அந்த பெருமை எங்களுக்குள்ளே வரலாம். நான் தொடர்ந்து பல வேலைகளில் ஈடுபட்டிருக்கும் பொழுது அது எங்களுக்குள்ள பெருமையை கொண்டு வரக்கூடிய ஆபத்து இருக்கிறது. வரத்திலும் அந்த ஆபத்து இருக்கு. நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கும் வரங்களை நாங்க பயன்படுத்தி கொண்டு போகும் பொழுது எங்களுக்குள்ளே பெருமை வரும். இப்ப கிறிஸ்தவர்கள் மத்தியில், விசுவாசிகள் மத்தியில் பயன்படுத்தப்படும் இன்னும் ஒரு சொல் தான் ஆவிக்குரிய பெருமை என்று. அவர்களுடைய ஆவிக்குரிய பெருமை, நான் ஆவிக்குரிய ரீதியில மற்றவரை விட எவ்வளவு உயர்வா இருக்கிறேன் என்ற ஒரு பெருமை அப்படியும் இருக்கு. சோ பெருமை என்றது ஒரு தவறு. நான் இது ஆபத்துகளை பத்தி பேசுறேன், கடைசி பாயிண்ட். சோ பெருமை வரக்கூடிய ஆபத்து இருக்கு வரத்திலேயே. அதே மாதிரி எங்களுக்கு கிடைச்ச வரத்தை நாம துஷ்பிரயோகம், தவறாக மிஸ்யூஸ், தவறாக பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பும் இருக்கு. எங்களுடைய இழிவான ஆதாயத்துக்காக அப்படின்னு பேதுரு பயன்படுத்துறாரு சொல்லுண்டு. எங்களுடைய இழிவான ஆதாயத்துக்காக, நம்முடைய சுய பிரயோஜனத்துக்காக நாம் அதை பயன்படுத்தினால் அது துஷ்பிரயோகமாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதே போல கனி கொடுத்தல், இந்த கனியிலும் கூட இருக்கிற ஒரு ஆபத்து, நாம் அதை மாய்மாலமாக பாசாங்கு செய்கிறவர்களாக, உண்மையாகவே எங்களுக்குள்ளே அந்த கனி இல்லாமல் நாம் அதை பாசாங்காக, போலியாக, மாய்மாலமாக செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கு. சோ இப்படிப்பட்ட ஆபத்துகள் இருக்கு. சோ இதுதான் இந்த 3க்கும் வித்தியாசம். கிரியை என்பது வேறு, வரம் என்பது வேறு, கனி என்பது வேறு. மிக முக்கியமான லைன் தான், கனி என்பது எங்களுடைய குணம், அது நாம் யார் என்பதை நாம் யார் என்பதை மற்றவர்களுக்கு எடுத்து காட்டுவது தான் இந்த கனி. யாருக்கா ஏதாவது கேள்வி இருக்கா அடுத்த ஸ்லைடுக்கு போறதுக்கு முன்னுக்கு? சரி, அப்படி என்ன சொன்னா அடுத்த ஸ்லைடு நாங்க பார்ப்போம். ஒரு முக்கியமான ஒரு கருத்து,
இப்ப ஆவியின் கனி என்ற சொல் வந்து நாங்க பார்த்திருக்கோம் ஏற்கனவே அந்த பட்டியல் விசுவாசியின் ஆவி கனி வகைகள் பட்டியலை நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த ஆவியின் கனிக்குன்னா கலாத்தியர் 5வது அதிகாரம் 22 23 வசனங்கள் கொடுத்திருந்தோம். இந்த கலாத்தியர் 22 23 இந்த ஆவியின் கனி என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. அந்த இடத்துல 9 விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். அப்ப தமிழ் இலக்கணப்படி அந்த இடத்துல எப்படி வர வேணும்? ஆவியின் கனிகள் ஆவன அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம் என்று வர வேணும். ஆனால் அது ஆவியின் கனியோ என்று தான் இருக்கிறது. மூல மொழியிலிருந்து எல்லா மொழிகளிலுமே அந்த இடத்திலே அது ஒற்றை சொல்லல, ஒருமை சொல்லல தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. பன்மையில அல்ல, ஒருமையில தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. சோ அது கனிகள் அல்ல, கனி, ஆவியின் கனி. 9 விடயங்கள் அங்கே இருந்தாலும் கூட அது கனிகள் என்று பன்மையில் அல்ல, கனி என்று தான் சொல்லப்பட்டிருக்கு. சோ ஏற்கனவே என்ன சொன்னேன், அனைத்தும் அனைவரும். சோ இப்படி ஒரு கனியை நாங்க எடுத்து பார்த்தால் இந்த கனியில பல்வேறு பாகங்கள் இருக்கு. இந்த பழம் என்னன்னு தெரியும் எல்லாருக்கும், ஏன்னா ஆப்பிள் பழம் கனி. தோல் இருக்கு, சதை இருக்கு, மைய பொருள் இருக்கு, காம்பு இருக்கு, விதை இருக்கு, அதுல வலியக்கூடிய சாறு இருக்கு. சோ இந்த மாதிரி இந்த கனியை எடுத்துக்கொண்டா கனியில பல்வேறு அம்சங்கள் இருக்கு. ஆனா நாங்க இது ஒவ்வொன்றையும் தனித்தனியா கனி என்று சொல்லுவதில்லை, இதெல்லாம் சேர்ந்ததுதான் கனி. அதே மாதிரிதான் இந்த ஆவியின் கனியிலும் 9 விடயங்கள் குறிப்பிடப்பட்டிருந்தாலும் அந்த 9ஐயும் சேர்த்துத்தான் ஒரு கனி. அதனால தான் நான் முதல்ல சொன்னேன், அந்த கனி, ஆவியின் கனி என்பது அனைவருக்குள்ளும் அனைத்தும் இருக்க வேண்டும். அனைத்தும் அனைவரும், அனைவரும் அந்த அனைத்தையும் காண்பிக்க வேண்டும். ஆவியின் கனிகள் என்றால் அது ஆவியின் கனி. அப்ப நான் சொல்லக்கூடாது, நான் வந்து அன்பு தரும் மரம், அப்ப நான் வந்து அன்பு கனி மட்டும் தான் தருவேன், என்னிடத்துல நீங்க சந்தோஷ கனியை எதிர்பார்க்க கூடாது, நான் எப்பயும் அழுது கொண்டுதான் இருப்பேன், நான் என்கிட்ட அன்பு மட்டும் தான் நீங்க எதிர்பார்க்கலாம், என்கிட்ட சந்தோஷத்தை எதிர்பார்க்க முடியாது, நீங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீதிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், நிச்சயம் என்ற இந்த 9ம் சேர்ந்ததுதான் ஒரு கனி. அப்ப ஒவ்வொரு விசுவாசியும் இந்த 9 அம்சங்களும் அடங்கிய அந்த ஆவியின் கனியை தெரிவிக்கிறவர்களாக, காண்பிக்கிறவர்களாக, மற்றவர்களுக்கு கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். சோ ஆவியின் கனியில நாங்க குறிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் அது கனிகள் அல்ல, கனி. ஒவ்வொரு விசுவாசிக்குள்ளும் அந்த ஒவ்வொரு பண்பும் காணப்பட வேண்டும். சோ ஆவியின் கனியை பற்றி இன்னும் ஒரு விஷயம் பார்த்தா, பரிசுத்த ஆவியானவர் 9 தனித்தனி கிறிஸ்தவ குணங்களை உருவாக்குவதில்லை, அவர் கிறிஸ்துவை போன்ற ஒரே ஒரு வாழ்க்கையை உருவாக்குகிறார். இதுதான் ஆவியின் கனியில சாராம்சம். பரிசுத்த எங்களுக்குள்ளே ஒவ்வொரு தனித்தனி குணங்கள், இவர் அன்பின் குணம், இவருக்கு சந்தோஷத்தின் குணம், இவர் நீடிய பொறுமை குணம், அப்படி இல்லை. அது ஒரே வாழ்க்கை. நாம் ஒவ்வொருவரும் வாழ வேண்டியது ஒரே விதமான வாழ்க்கை. அது எப்படிப்பட்ட வாழ்க்கை? கிறிஸ்துவை போன்ற வாழ்க்கை. கிறிஸ்துவை போன்ற வாழ்க்கை. நாம் அழைக்கப்பட்டிருப்பது அதற்காகத்தான். இந்த இடத்துல நான் இதுல போடாத ஒரு வசனம் ஞாபகம் வருது, நான் அது ஸ்கிரீன்ல ஷேர் பண்றேன். இதுக்கு முன்னுக்கும் நாங்கள் கிறிஸ்துவ மூல உபதேசங்கள்லயும் நாங்க பார்த்திருக்கிறோம். இருந்தாலும் அந்த வசனம் இப்ப ஞாபகம் வந்தபடினாலும் நான் அதை காட்டுறேன். ரோமர் 8வது அதிகாரத்துல 29வது வசனம். ரோமர் 8:29, தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களை முதற்பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். அப்ப எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் முன்குறித்திருக்கிறார். எதற்கு? நாம் தேவனுடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு, இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பாயிருப்பதற்கு. அது நாம் ஒவ்வொருவரும் வாழ வேண்டிய வாழ்க்கை. நாம் ஒவ்வொருவரும் அப்படித்தான் இருக்க வேண்டும். சோ அதுதான் இந்த கனி, ஆவியின் கனியில் காண்பிக்கப்படுவது. அதுதான் ஆவியின் கனி, அதுதான் செய்யுது. எங்களுக்குள்ள ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒவ்வொரு குணம் அல்ல, நாம் ஒவ்வொருவரும் அந்த ஒரே வாழ்க்கையை, கிறிஸ்துவின் வாழ்க்கையை, கிறிஸ்துவை போன்ற வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். அதுதான் ஆவியின் கனியுடைய அடிப்படை கருத்து. கலாத்தியர் 5வது அதிகாரத்துல தான் இந்த ஆவியின் கனி குறிப்பிடப்பட்டிருக்கு. கலாத்தியர் 5வது அதிகாரம் 22 23 வசனங்கள்ல ஆவியின் கனியோ என்று சொல்லி அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம்.
சோ 9 விடயங்கள் இருக்கு. இந்த 9ஐயும் பாடமாக்கி வச்சுக்கொள்ளுங்க. இதை பாடமாக்குறதுக்கு, மனப்பாடம் செய்யறதுக்கு இலகுவானது தான் 3 பிரிச்சு பாடமாக்குறது. 3 பிரிச்சு பாடமாக்கினீங்கன்னா பாடமாக்க ஒரு தாளமா பாடமாக்கலாம், ஒரு ராகமா அதை பாடமாக்கலாம். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். ஸோ அது ஒரு சந்தம் இருக்கு அதுல. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க அது பாடமாக்க இலகுவா இருக்கும். 3 பிரிச்சு பாடமாக்கலாம். ஆனா படிக்கும் பொழுது நாங்க அப்படி படிக்க போறது இல்லை. ஒவ்வொன்றையும் தனித்தனியா படிக்கலாம். ஒவ்வொரு வாரம் ஒன்றுக்கு ஒரு பண்பாக நாங்க படிக்க போறோம். ஸோ அடுத்த வாரம் உங்களுக்கு தெரியும், நாங்க அன்பை பத்தி படிக்க போறோம். சரியா? சரி. ஸோ அதற்கு முன்பதாக அடுத்த வாரம் வரைக்கும் 7 நாள் இப்ப உங்களுக்கு டைம் இருக்கு. இந்த 7 நாளுக்குள்ள நீங்க செய்ய வேண்டிய ஒரு செயற்பாடு இருக்கு. ஏற்கனவே நாங்க படிச்சு கொண்டு வந்த தொடர்கள்ல என்னோட ஒருத்தருடைய யோசனைகள் நாங்க கேட்கும் பொழுது சிலர் கேட்டிருந்தாங்க, செயற்பாடுகள் வைங்க ஒவ்வொரு வாரமும். இப்ப நாங்க வார நாட்கள்ல செய்து அதுக்கு பதில் போடுற மாதிரி வைங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த முறையும் நாங்க அதை அமுல்படுத்த முயற்சி செய்கிறோம். ஸோ இந்த வாரத்துக்கான செயல்பாடு வந்து உங்களுக்கு என்னன்னு சொன்னா, இந்த வாரம் நீங்க செய்ய வேண்டியது யோவான் 15வது அதிகாரத்துல 1 - 17 வரையிலான வசனங்களை வாசிக்கணும். யோவான் 15வது அதிகாரத்துல 1 - 17 வரையிலான வசனங்களை வாசிக்கணும். வாசிச்சு இப்பொழுது நான் ஸ்கிரீன்ல ஒரு 10 கேள்வி போட போறேன். அந்த 10 கேள்விக்கு விடைகள் எழுதி கொள்ளுங்க. யோவான் 15வது அதிகாரம் 1 - 17 வரையிலான வசனங்களை வாசிச்சு நான் இப்ப ஸ்கிரீன்ல போடுற இந்த கேள்விகளுக்கு பதில் எழுதி எனக்கு போட்டோ ஒன்று எடுத்து குரூப்ல போட்டாலும் பரவாயில்லை. குரூப்ல போட்டா எல்லாருக்கும் பதில் தெரிஞ்சிடும், இருந்தாலும் பரவாயில்லை. இது நாங்க ஒரு பரீட்சை மாதிரி வைக்கல தானே, எல்லாரும் படிக்கிறதுக்காக தானே செய்யறோம். ஸோ அதனால குரூப்ல போட்டாலும் தவறு இல்லை. இல்ல நான் என்ன பதில் மற்றவங்க பாக்குறதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு, சரியில்லை, நான் ஒரு வேலை செஞ்சிருவணும் அப்படின்னு பயமா இருக்கு அப்படின்னு யோசிக்கிறவங்க தனிப்பட்ட முறையில எந்த தொலைபேசி இலக்கத்துக்கு போடலாம். எந்த தொலைபேசி இலக்கத்தை நான் முடிவில் நான் சொல்றேன். சோ முதலாவது கேள்வி தான், மெய்யான திராட்சை செடி யார்? இந்த பகுதியில் யோவான் 15வது அதிகாரம் 1 - 17 வரைக்கும் வாசிச்சு இந்த கேள்விக்கு பதில் எழுதுங்க. மெய்யான திராட்சை செடி யார்? கிளைகள் யார்? கிளைகள் அல்லது கொடிகள் என்று பயன்படுத்தலாம். கனியற்ற கிளைகளுக்கு அல்லது கொடிகளுக்கு என்ன நடக்கும்? கனி கொடாத கொடிகளுக்கு, கனி கொடாத கிளைகளுக்கு என்ன நடக்கும், என்ன ஆகும்? கனி தரும் கிளைகளுக்கு, கனி தரும் கொடிகளுக்கு என்ன ஆகும்? இந்த பகுதியில், அதாவது யோவான் 15 1 - 17 வரையிலான பகுதியில் வசனங்களில் நிலைத்திருத்தல் என்பதின் பொருள் என்ன? அது நிலைத்திருத்தல் என்ற சொல் என்ன அர்த்தத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கு? கனி என்ற சொல் எத்தனை முறை வருகிறது இந்த பகுதியில்? கனி, அதாவது கனி கொடுத்தல், கனி போன்ற சொற்கள் எத்தனை முறை வருகிறது? கனி தொடர்பாக எத்தனை வகையான அடைமொழிகள் பயன்படுத்தப்பட்டிருக்கு? அடைமொழிலாம் உங்களுக்கு தெரியும், ஒரு விவரிப்பதற்காக, ஒரு பெயர் சொல்லுக்கு முன்பதாகவோ ஒரு வினை சொல்லுக்கு முன்பதாகவோ ஒரு அது பெயர் சொல்லை விவரிப்பதற்காக அல்லது அந்த வினை சொல்லை விவரிப்பதற்காக பயன்படுத்தப்படுகிற சொல். இப்ப கனி தொடர்பாக உதாரணமா சொன்னா மிகுந்த கனி, அதிக கனி, அந்த மாதிரி அடைமொழிகள் எத்தனை பயன்படுத்தப்படும்? கனி தொடர்பாக எத்தனை அடைமொழிகள் இந்த பகுதியில் பயன்படுத்தப்பட்டிருக்கு? மிகுந்த கனி, அதிக கனி, அந்த மாதிரி எத்தனை பயன்படுத்தப்பட்டிருக்கு? அவை எவை என்று எழுதினாலும் கூட பரவாயில்லை. நிலைத்திருப்பதற்கும் கனி தருவதற்கும் உள்ள தொடர்பு என்ன? நிலைத்திருப்பதற்கும் கனி தருவதற்கும் உள்ள தொடர்பு என்ன? அவர் இல்லாமல், அதாவது அன்று இயேசு கிறிஸ்து இல்லாமல் நாம் என்ன செய்ய முடியும் என்று இயேசு சொல்லுகிறார். அவர் இல்லாமல் நம்மால் என்ன செய்ய முடியும் என்று இயேசு சொல்லுகிறார். அன்புக்கும் கனி தருவதற்கும் உள்ள தொடர்பு என்ன? அன்புக்கும் கனி கொடுப்பதற்கும் உள்ள தொடர்பு என்ன? ஸோ இது வந்து நீங்க பரீட்சை மாதிரி நினைச்சு மற்றவரை விட அதிக புள்ளிகள் எடுக்கணும் அப்படியெல்லாம் யோசிச்சு செய்யாதீங்க. இது ஒரு வெறும் பயிற்சி மட்டும்தான். சும்மா உங்களுக்கு இந்த ஒரு வாரம் முழுக்க உங்களுக்கு ஒரு பயிற்சியா இது இருக்கும். அந்த பகுதி வாசிக்கும் பொழுது அது உங்களுக்கு ஒரு ஊக்கம் அளிக்கும். நாங்கள் அன்பை பத்தி படிக்கிறதுக்கும் அது இலகுவா இருக்கும். இதுல சில வசனங்கள் நாங்கள் அதுக்கும் பயன்படுத்துகிறோம் அன்பை பத்தி படிக்கும் பொழுதும். ஸோ இது வந்து இந்த வாரம் முழுவதும் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு செயற்பாடு. 7 நாள் இருக்கு. ஸோ யோவான் 15வது அதிகாரம் 1 - 17 வரையிலான வசனம் வாசி. இந்த 10 கேள்விகளுக்கு முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு தோன்ற அளவுக்கு நீங்க உங்களுடைய பதில்கள் எழுதி அனுப்பலாம். ஸோ இப்பொழுது கேள்வி நேரம். யாருக்காக கேள்வி இருந்தா கேட்கலாம். இதனால அறிமுக பகுதி முடிந்தது. ஆவியின் கனியை தொடர்பாக அறிமுக பகுதி முடிந்தது. ஸோ அடுத்த வாரத்துல நாங்க அன்பை பற்றி படிக்க போறோம். ஆவியின் கனியின் முதலாவது பண்பு
அன்பை பற்றி நாங்க படிக்க போறோம். யாருக்காவது கேள்வி இருந்தா கேட்கலாம். கேள்வி இல்லாட்டி இது என்னுடைய தொலைபேசி இலக்கம் இங்கே போட்டிருக்கிறேன். முதலாவது நிக்சன் தொலைபேசி இலக்கம் இருக்கு. நிக்சன் தான் முதல்ல எங்களுக்கு ஒரு வேத படிப்பு செய்யுங்க அப்படின்னு கேட்டாரு. ஸோ அவருடைய ஏவுதலால் அவருடைய என்னது ஆர்வத்தால்தான் இந்த வேத படிப்பு நடத்த வேணும் என்ற எண்ணமும் எனக்கு தோன்றியது. ஸோ பிறகு நான் பலரோட காய்ச்சி பார்க்கக்குள்ள எங்களுடைய சபையை தவிர மற்ற சபைகள்ல இந்த மாதிரி வேதங்களை வசனம் எடுத்து வசனங்களோட ஒப்பிட்டு கற்றுக் கொடுக்கிற முறை ரொம்ப குறைவா இருக்கு. ஸோ மற்ற விசுவாசிகள் புதிய விசுவாசிகள் அவர்களுக்கு வேதத்தை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு குறைவா இருக்கு. ஸோ அதனால தான் இந்த இணைய வழியில நாங்க எங்க இருந்தாலுமே எல்லாரும் இணையக்கூடிய விதத்துல இந்த வேத பாடத்தை நாங்க செய்து கொண்டு போறோம். ஸோ இந்த குரூப் ஒன்று செய்திருக்கிறோம். அப்ப எல்லாரும் இணைஞ்சு கொண்டா இலகுவா இருக்கும். இந்த குரூப்ல தேவையான தகவல்கள், நோட்ஸ் எல்லாமே இந்த குரூப்ல தான் நான் போடுறேன். ஸோ குரூப்ல இணைய விரும்புறவங்க ஸ்கேன் பண்ணி இணையலாம். அப்படி இல்லாட்டி அந்த லிங்க் இருக்கு bit.ly/bst பைபிள் ஸ்டடி தமிழ். பிஎஸ்டி வரா என்றது என்ற பெயர். என்னுடைய தொலைபேசி இலக்கம் இருக்கு. யாராவது தொடர்பு கொள்றது தொடர்பு கொள்ளலாம். இந்த குரூப்ல நானும் நிக்சனும் அட்மினா இருக்கிறோம். ஆனா யார் வேணுமென்றாலும் இதுக்கு மற்றவர்களை அட் பண்ணலாம். நீங்க மற்ற குரூப்ல டைப் பண்ண இயலாத நினைக்கிறேன். மற்றவங்களுக்கு மெசேஜ் போட இயலாத நினைக்கிறேன் குரூப்ல. ஆனா நீங்க மற்றவங்களை அட் பண்ணலாம். குரூப்புக்குள்ள உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தா குரூப்புக்குள்ள ஆட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வேதத்தை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் மற்றவர்களுக்கும் கிடைக்கும். ஸோ அதனால முடிஞ்ச அளவு மற்றவர்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள். கேள்விகள் எதுவும் இல்லாத பட்சத்துல யாராவது ஒரு சகோதரன் ஒரு சகோதரி இந்த நாள் கூட்டத்தை செய்து முடிவு செய்யுங்க, நிறைவுக்கு கொண்டு வாங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த ரெக்கார்டிங் நான் இந்த குரூப்ல போடுவேன். இது முடிஞ்ச பிறகு அந்த ரெக்கார்டிங்கையும் மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்க. அதே மாதிரி இதை மற்றவங்களுக்கு சொல்லுங்க, மற்ற இதை கற்றுக்கொள்றதுக்கு வர சொல்லி எல்லாருக்கும் இது பிரயோசனமா இருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ யாராவது ஒரு சகோதரன் அல்லது சகோதரி ஜெபம் பண்ணுங்க. எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற அருமையான பரலோக தகப்பனே, ஏசப்பா, இந்த வேலைக்காய் உங்களுக்கு நன்றி சொல்கிறேன். உம்முடைய நாமம் மாத்திரம் உயர்த்தப்படுவதாக, உம்முடைய நாமம் மாத்திரம் போற்றப்படுவதாக. ஆண்டவரே, இவ்வளவு நேரமும் உம்முடைய சிந்தையை ஆண்டவரை ஒருநிலைப்படுத்தி இந்த வசனங்களை கற்றுக்கொள்ள எங்களுக்கு பாராட்டிய மகாபிரியமுடைய கிருபைக்காய் உங்களுக்கு நன்றி சொல்லுகிறேன். தகப்பனே, வாஞ்சியோடு தாகத்தோடு கலந்து கொண்ட ஆண்டவரே ஒவ்வொருவரும் ஆண்டவரே அப்பா அந்த வசனங்களை இன்னும் ஆழமாக தெளிவான முறையிலே கற்றுக்கொண்டு தங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பலப்பட உறுதிப்பட கிறிஸ்துவுக்குள்ளாய் இன்னுமாக கிட்டி சேர கர்த்தர் உதவி செய்யும்படியாய் நான் ஜெபம் பண்ணுகிறேன். ஆண்டவர் கிரியை செய்ய கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய ராஜா. சகோதரனை உடைய கற்பிக்கிறதான சகோதரனை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இன்னும் இன்னுமாக பலப்படுத்துங்க. விசேஷித்த வேகத்தினாலும் ஞானத்தினாலும் நிரப்பி இன்னும் வேதத்துல இருக்கிறதான ரகசியமான காரியங்களை நாங்கள் கற்றுக்கொண்டு நிக்சன் மைக் வேலை செய்யலைன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு கேட்கல. ஸோ நாங்கள் இந்த நாள் முடிவு செய்வோம். ஆண்டவரே, இந்த நாளுக்கு நமக்கு நன்றி சொல்கிறோம். இந்த நாள் இந்த பைபிள் ஸ்டடி செய்ய கொடுத்த கிருபைக்காக நன்றி சொல்கிறோம். இன்னும் அநேகர் இதில் கலந்து கொள்ளவும், இதில் கலந்து கொண்டவர்கள் இதை ஆர்வத்துடன் மேலும் கற்றுக்கொள்ளவும், இந்த நாள் கற்றுக்கொண்ட எல்லாவற்றையும் திரும்ப பார்க்கவும் உதவி செய்யுங்கள். செயற்பாட்டை செய்யவும் உதவி செய்யுங்கள். அடுத்த வாரத்திலே மீண்டுமாக இணைந்து கொள்வதற்கும் இன்னும் பலரை அழைத்து வருவதற்கும் ஆண்டு உதவி செய்யுங்கள். இது எங்கள் ஒவ்வொருவரையும் ஆவிக்குரிய ரீதியில் வளர்ப்பதற்கு, கிறிஸ்துவை போல் மாறுவதற்கு எனக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் வட்டிக் கொள்கிறோம். எங்களுக்கு மரித்துயத்தில் ஜீவித்துக் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென்.